இப்போ போர்ட்ஃபோலியோவை எப்படி ரீபேலன்ஸ் பண்றது? ஓகே, போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் இந்த சென்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் வந்து நல்லாவே வந்து வேல்யூஷன் சீப்பாக இருக்குது கம்பேர்ட் டு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு. ஸோ லார்ஜ் கேப்பு ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பு அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 50-60% அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து ஒரு பவர் பூஸ்டர் மாதிரி வீடியோ கேமில் எப்படி ஒரு பவர் பூஸ்டர் இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்பைக் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்பைக் ஆக்கிறதுக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு போர்ஷன் அலோகேஷன் கொடுக்குறது தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்கா போர்ட்ஃபோலியோ ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் 3 to 5 இயர்ஸில் தான் மார்க்கெட்டில் இருக்காங்க, இல்லை அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ வந்து 3 to 5 இயர்ஸ் ஒரு கரெக்டான டியூரேஷனா, இல்லை 5 to 7 கரெக்டாக இருக்குமா? ஓகே, ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா அதோட டெஃபினேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. நான் இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2002-2002லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்மில் 1 இயர் தான், லெஸ் தென் 1 இயராக இருந்தால் ஷார்ட் டேர்ம், மோர் தென் 1 இயர் இருந்தால் லாங் டேர்ம். அதோட டெஃபினேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் அட்லீஸ்ட் பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது, ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து மினிமம் ஒரு 7 இயர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து நல்ல டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கோவிட் மாதிரி சுச்சுவேஷனில் என்ட்ரி எடுத்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் என்ட்ரி எடுக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.5 இயர்ஸ் வந்து 2 to 2.5 இயர்ஸ் சைட்வேஸில் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ ஒருத்தர் என்ட்ரி எடுக்கிறாருனாக்கா இங்கேருந்து 5 இயர்ஸ் கன்சிடர் பண்ணுறேன்னு வைங்களேன், 5+2 ஆல்ரெடி 2 இயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணல, இன்னொரு 5னாக்கா 7 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 5 இயர்ஸ் இருந்தாலே டீசென்ட்டான டைம் ஃப்ரேமாக இருக்கும்.